வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். நாம் இதுவரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறோம்? இது எத்தனாவது சப்ஜெக்ட்? 7. 7. வெரி குட். 6 பாடங்கள் முடித்து இப்பொழுது 7வது பாடம், யுத்தம் முடிந்தது, வார் இஸ் ஓவர் என்கிற இந்த பாடத்துல இன்றைக்கு எத்தனாவது வகுப்பு? I think 7. 7. 7. எஸ், 7 7. ஆமா, எவ்வளவு பெரிய தேவன்ல நம்முடைய பயணத்திலே. நாம் தேவனோடு இருக்கிறோமா, தேவன் நம்மோடு இருக்கிறாரா? ரெண்டும் நடந்திருக்குல்ல. நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பயணம் மிக மிக ஆசீர்வாதமான பயணம். இதனுடைய டெஸ்டினி இப்படித்தான் இருக்கும், முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இப்போ ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில துவங்கி விட்டது. இதனுடைய முடிவு முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை. ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். எப்படி விடுதலையாக்குகிறது என்றால், சத்தியத்தை நாம் சரியாக அறியும் பொழுது நாம் விசுவாசத்திலே நம்மை அறியாமல் பெருகி கொண்டே இருக்கிறோம், தானாக பெருகுகிறோம். ஸோ விசுவாசத்திலே பெருகுவதற்கு அல்லது விசுவாசத்திலே விருத்தி அடைவதற்கு ஒன்றே ஒன்றைதான் செய்தால் போதும், சத்தியத்தை சரியாக அறிந்தால் போதும். இல்லை, ஒரு விதையை நிலத்துல போடும் பொழுது அதுக்கு மேலே எந்த எஃபர்ட்டும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை, தானாகவே வளருகிறது இல்லையா? அதே போல சத்தியத்தை நாம் சரியாக அறிகிறதுனால கிருபை 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 விசுவாசத்திலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான பயணம் உங்கள் வாழ்க்கையில துவங்கி விட்டது. சரிங்களா? சூரிய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது போல 120 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்திலே நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது நாம் வகுப்பு பயிலாம். இன்றைக்கு 7வது சப்ஜெக்ட்ல 7வது வகுப்பு 13 மற்றும் 14வது அத்தியாயங்களில் இருக்கிற பாடங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். தானியேல் வானத்தை பார்த்து ஜெபித்தான், ஏன்? நாம் நம்மை பார்த்தே ஜெபிக்கலாம், ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. அன்றைக்கு தேவன் தானியலுக்குள் இருக்க வாசம் செய்யவில்லை. இன்று தேவன் நமக்குள் வாசம் செய்வதால் நாங்கள் நம்மை பார்த்தே ஜெபிக்கலாம். எஸ், வெரி குட். தரவாயிட்டீங்க சப்ஜெக்ட்ல. வாசித்துருவோம். 155வது பக்கத்துல டாப் பேராகிராஃப் நானே வாசிக்கிறேன். ஆனால் ஆண்ட்ரூ, அதுதானே தானியேலுக்கு நடந்தது என்று நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், இல்லை, அப்படி நடக்கவில்லை. முதலில் நான் இதை சொல்லிவிடுகிறேன். அங்கு தானியேலின் ஜெபம் அல்ல, அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் அளித்த பதிலே தடைப்பட்டது. இரண்டாவதாக, இன்றைக்கு தேவன் நமக்குள் வாழ்கின்றதை போல அன்றைக்கு தானியேலுக்குள் அவர் வாழவில்லை. பிசாசு அங்கு வெளியே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து நான் கவலைப்படவில்லை. என்னுடைய ஜெபங்கள் தேவனிடம் சென்று சேருவதை அவன் தடுத்து கொண்டிருக்கவில்லை. ஆகையால் தான் நான் ஜெபிக்கும் போது என் தலையை தாழ்த்தி என்னை பார்த்தே நான் ஜெபிக்கிறேன். காரணம், தேவன் எனக்கு உள்ளேயே வாழுகின்றார். என்னுடைய ஜெபங்கள் இந்த கூரையை தாண்டி கூட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் என் ஜெபங்கள் என் மூக்கை தாண்டி கூட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இப்பொழுது இங்கே எனக்குள்ளேயே வாழுகின்றார். நான் தேவனால் சொந்தம் கொள்ளப்பட்டிருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறந்தவராய் இருந்தால் நீங்களும் தேவனால் சொந்தம் கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். இதற்கு ஏற்ற இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இதுக்கு நல்ல இந்த கான்டெக்ஸ்டை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். அது என்ன சொன்னார்னா, எங்க இருந்து ஆசீர்வாத ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும்? உள்ளத்தில், உங்கள் உள்ளத்தில், நம்முடைய உள்ளத்துல இருந்து பாருங்க. வெளியே இருந்து ஆசீர்வாதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். பைபிள்ல ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்படி கூட சொல்லலாம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுக்குள்ள அந்த இதான் நடந்திருக்கு பாருங்க. இதை அறிந்திருந்தா யாரு? யோசுவா, தாவீது, எலியா, எலிசா சூரியனை பார்த்து பேசுனாங்க. ஆண்டவரே, இந்த சூரியனை இங்க நிறுத்துங்க, அப்படி ஜபிக்கவில்லை. ஆண்டவரே, கோலியாத்தை எனக்கு
நான் தலையை எடுக்கணும், உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவரே, நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவிலே பஞ்சம் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கவில்லை. கரெக்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. இன்னும் இதை எப்படி ஆம்பிளிஃபை பண்ணலாம்? கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்னாங்க. வெரி குட், அப்படி சொல்லலாம். இன்னும் பாருங்க, நமக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. எல்லா ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளதான் இருக்கு. தேவனே நமக்குள்ள இருக்கிறாருங்க. அப்ப எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளதான் இருக்கு. இதை எப்படி நம்ம பிலீவ் பண்ணலாம்னா, நாம் யாராக இருக்கிறோம்? தேவர்களாகவே இருக்கிறோமே. அப்ப எல்லா சோர்ஸும் சொல்லுங்க, எல்லா சோர்ஸும் நான் தான். எல்லா சோர்ஸும் நாம தான். பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் அவர் சொன்னாரு, நீங்கள் உலகிற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி. இல்ல, அப்போ நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது தேவன் உங்களை உயர்த்தி பயன்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சிட்டோம், இன்னும் அறியணும். இல்ல, ஐ ஆம் த சொல்யூஷன் சொல்லுங்க. நானே தீர்வு சொல்லுங்க. நானே தீர்வு, நாம தான் தீர்வு. ஆமென். பாருங்க, அந்த தீர்வாகவே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யாரும் எடுக்க வேண்டாம். இந்த 5 சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1:24, 1:33 இருக்குல்ல, நமக்குள்ளே தேவன் என்னவாக இருக்கிறார் பார்க்க கூடாது. தேவ நீதியாகவும், தேவ பரிசுத்தமாகவும், தேவ மீட்பாகவும், தேவ ஞானமாகவும், தேவ பலனமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. வெரி குட் சிஸ்டர். ஆமா ஆமா ஆமா. இன்னும் இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம தேவன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால நீங்கள் தேவ பலனாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ மீட்பாக இருக்கிறீர்கள், தேவ ஞானம். நாமே ஞானம், நாமே தீர்வு. அதுக்கு லிமிட்டே கிடையாது. 2 கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், நீங்கள் 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக இருக்கிறீர்கள். எழுந்து பிரகாசியுங்கள், எந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்க ஒரு சின்ன, உங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, உங்க உறவினர் யாரோ தவறான வழியில போறாங்க, ரட்சிக்கப்படலை, பல வருஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, ரட்சிக்கப்படலை, அப்பொழுது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நீங்க தான் தீர்வு. ஏன் இது நடக்கவில்லை என்கிற கேள்வியை கேட்டாலே நீங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். யோசேப்பு கேட்கவில்லை. பாருங்களேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிலாம் தரிசனம் தந்தீங்களே, என்னையா இப்படி குழியில போட வச்சிரு, என்னையா சிறைச்சாலைக்குள்ள போட வைத்தீர், அப்படி கேள்வி கேட்கல. பாருங்க, அந்த கேள்வி கேட்டிருந்தா அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறவர்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். கர்த்தர் நமக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. 2வது கேள்விக்கு போயிடலாம். நமக்குள் இருக்கும் 5 ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் யாவை? அல்ல, பி தேவ பிள்ளை அதை எப்பொழுது பெற்றார், அதை நான் டைப் பண்ண விட்டுருக்கேன். எஸ் சிஸ்டர் லிதியா, நமக்குள் இருக்கும் 5 ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் யாவை? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இல்ல இல்ல, இதுல நம்ம பகுதியில இருக்கு. எஸ் பிரதர் பிலிப். His faith, his knowledge, his power, his victory. Okay, right, very good. Page 153 பாருங்க. கேள்வியை வாசிக்கிறேன். நமக்குள் இருக்கும் 5 ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் யாவை? செகண்ட் லைன்ல இருக்கு பாருங்க. பேஜ் 153ல செகண்ட் லைன் டாப்ல, கிறிஸ்துவின் ஆவியே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 2, அவருடைய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 3, அவருடைய அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 4, அவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 5, சக்சஸ், வெற்றியும் உங்களுக்குள் இருக்கிறது. கரெக்டா ரிலேட்டடா?
ஆவியானவர் நடத்துறாரு பாருங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்ல. கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். அதை வாசித்துட்டா நல்லதுதான். 152 பாட்டம் மோஸ்ட்ல பாருங்க. பின்னர் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியானது கிறிஸ்துவின் ஆவியோடு எந்த ஒரு சிறிய வித்தியாசமும் கூட இல்லாத அளவுக்கு ஒத்திருக்கிறது. காரணம், கிறிஸ்துவின் ஆவியே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் வெற்றி உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களில் எவையெல்லாம் உண்மையாய் இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவிக்கும் உண்மையாய் இருக்கிறது. அவைகள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டும் இருக்கிறது. எனவே நீங்கள் அவைகளை ஒருபோதும் இழக்கப் போவது இல்லை. சொல்லுங்க, ஒருபோதும் இதை இழக்க போறது இல்லை. ஒருபோதும் இவற்றை இழக்க போவதில்லை. இல்ல, எவ்வளவு பெரிய ட்ரூத் பாருங்க. ஆமென். கிருபை பாருங்க. நான் 35 ஆண்டுகளாக விசுவாசத்துல இருக்கிறேன். ஏதோ எல்லாமே வெளியா இருந்து வருவாருன்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். 1/4 நூற்றாண்டு வீணாயிற்று. உங்களுக்கும் பலருக்கு அப்படித்தானே, பல 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா. ஏன்? ஆசீர்வாதம் வெளியிருந்து வரணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனால் நாம் தான் ஆசீர்வாதத்தினுடைய ஸ்பிரிங்காக இருக்கிறோம், ஊற்றாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு இன்னும் இதை குறித்து ஒரு வெளிப்பாடு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஆமா, இதைத்தான் பாருங்க. இப்ப இதோ நிஜம். அப்பொழுது சொன்ன பாருங்க, இயேசுவாகிய ஞானம், அந்த 24 இயேசுவாகிய ஞானம், இயேசுவாகிய நீதி, இயேசுவாகிய பரிசுத்தம், இயேசுவாகிய மீட்பு இல்ல, எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். சொல்லுங்க. தேவ பலன், தேவ இது நம்முடைய கண்மலையா இருக்கிறார், நம்முடைய கோட்டையா, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர் வெளியே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். எனவே நாமே தீர்வு. ஆமென். அப்போ ஜெபத்துல நீங்க என்ன செய்யணும்? கேட்க வேண்டியதில்லை, பேசணும். அப்போ வேற என்னெல்லாம் வேலை ஜெபத்துல? அந்நிய பாஷை பேசணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், நன்றி சொல்லணும் இல்லையா? அப்போ ஜெபத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிக நேரம் ஜெபத்துல அதிக நேரம் ஏன் செலவிட வேண்டும் என்றால், அந்த ஃபெல்லோஷிப்புக்காக, தேவனோடு உள்ள அந்த பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு இல்ல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் ஆக்குறதா அவருடைய பிளான். ஏன்னா அவ்வளவு பெரிய தேவையில உள்ள தலைமுறையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இன்னும் கூடுதலாக நமக்கு வெளிச்சம் தருவார். இதுதான் யோவான் என்ன சொன்னா? யோவான் 4:17, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 3வது கேள்விக்கு போயிடலாம். நம் வாழ்வை எதை கொண்டு மதிப்பிட வேண்டும், எதை கொண்டு அல்ல? வெரி குட். எஸ் சிஸ்டர் பவானி. எங்களுடைய புறம்பான காரியங்களை கொண்டு மதிப்பிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை கொண்டு நாங்கள் எங்களை மதிப்பிட வேண்டும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பார்ப்போம். பேஜ் 156ல லாஸ்ட் பட் 1 பேராகிராஃப் பாட்டத்துல இருக்கு. நான் 6வது லைன் கீழே இருந்து 6th or 7th லைன் பாருங்க. நாம் என்ன உணர்கிறோம், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்ற புறம்பான காரியங்களை கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கையை மதிப்பிடுகிறோம். அப்படி செய்யக்கூடாது. அப்போ எதை கொண்டு மதிப்பிட வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை கொண்டு மதிப்பிட வேண்டும். சிம்பிளா சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சத்தியம் சொல்லுகிறதோ அதை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை எஸ்டிமேட் பண்ணணும். திரும்ப திரும்ப இதான் வருது. இதுல இருந்து நீங்க கண்டிப்பா இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய முடியும். இல்ல, நான் வாஸ்தவம் இல்லையா?
எப்படி? அவர் நமக்குள்ள எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். எனவே ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட். மை லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் மீ. ஐ எம் ஆல்சோ ஃபுல்லி எம்பவர்ட் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தேன் தட். இல்லை, இதான் நிஜம், இதான் சத்தியம், இதான் எழுதியிருக்கு நம்மை குறித்து. இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. தேவனுடைய புத்திரர் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், இதுக்கு மேல என்னதான் ஸ்டேட்டஸ்? தேவனாக இருக்கிறோம், இதுக்கு மேல வேற ஸ்டேட்டஸே இல்லையே. கேள்வி என்ன? நாம் வாழ்வை எதை கொண்டு மதிப்பிட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ என்பதை கொண்டு மதிப்பிட வேண்டும். எதை கொண்டு மதிப்பிடக்கூடாது என்றால், நாம் என்ன உணர்றோம், சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை கொண்டு மதிப்பிடக்கூடாது. நீங்க ஒரு அட்டெம்ப்ட் பண்றீங்க, என்ன அட்டெம்ப்ட், ஒரு ஹீலிங் அட்டெம்ப்ட் பண்றீங்க, ஒருவேளை அது நடக்கட்டாலும் அது நிஜம் அல்ல. இயேசுவை போல ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். அவர் அளவுக்கு என்னால செய்ய முடியாது என்பது நிஜம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இன்னும் கிருபை தருவார். எஸ் பிரதர். 4வது கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் காண்கிறார்? 4 எழுதுக. வெரி குட். சிஸ்டர் மகேஸ்வரி. அன்மியூட். ரைட். ஓகே ஓகே. 152வது பக்கம் பாஸ்டர். முதல் பந்தியில கடைசியாவது, தேவன் உன்னை தேவன் நீதி உள்ளவனாய் பரிசுத்தனாய் கரையற்றவனாய் பூரணராய் காண்கிறார். ஓ வெரி குட். 4 சொல்லிட்டீங்க. அதுல இருக்கு பாருங்களா, பேஜ் 152 டாப் பேராகிராஃப்ல பாட்டத்துல இருக்கு பாருங்களா. கடைசி லைன், தேவ நீதி உள்ளவனாய் பரிசுத்தனாய் கரையற்றவனாய் பூரணனாய் காண்கிறேன் என்கிறார். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக வாசிப்பால். செகண்ட் லைன்ல, இப்பொழுது தவறு செய்யக்கூடிய ஒரு மனதும் ஒரு சரீரமும் உங்களுக்கு உண்டு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியின் நிலையில்தான் உங்களை காண்கிறார். நீங்கள் தேவனுடைய செய்கையாய் அவருடைய கைவேலையாய் இருக்கின்றீர்கள். எப்படி நம்மளை செய்துட்டாரு? தேவ நீதியா செய்துட்டாரு, பரிசுத்தவானாய் செய்து விட்டார், கரையற்றவர்களாய் செய்து விட்டார், பூரணராய் செய்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 What a loving truth. வினோ பாருங்க, தேவ நீதி உள்ளவனாய் பரிசுத்தனாய் கரையற்றவனாய் பூரணனாய் காண்கிறோம். நீங்க அப்படி பாக்குறீங்களா? இது எங்கே நடந்துள்ளது? மறுபடியும் பிறந்த ஆவியிலே நடந்திருக்கு. இவைகளை நாம் உணர முடியாது. ஆகையினால்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படாததை அல்லது நம்முடைய உணர்விலே அறிய முடியாததை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். நம்மள இயேசு கிறிஸ்துவை நாம உணரல, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல. காணாத இயேசு கிறிஸ்துவை இவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க முடிகிறது. அதனாலதான் உங்களுக்கு பேரு விசுவாசிகள். அப்போ இதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க முடியும். இது நான் தேவ நீதிமானாய் இருக்கிறேன், என்னிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. ஆமென். அவரே என்னை எனக்குள்ள பரிசுத்தமாக வாழுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே அதெல்லாம் மெடிடேட் பண்ணுங்க, அசை போடுங்கள். அநேக காரியங்கள்ல கீழ்ப்படிவது எளிதாகிவிடும். கஷ்டப்பட்டுலாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆமென். ஆமா, எதையுமே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. ஏன் எதையுமே நாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை? அவர் எங்களுக்காக எல்லா கஷ்டங்களையும் அதான், அவர் நமக்காக எல்லா கஷ்டப்பட்டார். சோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே என்னதுதான்? சந்தோஷம், சமாதானம், எஃபர்ட்லெஸ். சொல்லுங்க, எஃபர்ட்லெஸ். எல்லாமே எஃபர்ட்லெஸ். இதை விட குட் நியூஸே கிடையாதுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்றது எஃபர்ட்லெஸ். நம்முடைய ஒருவேளை பொருளாதாரத்துல தேவையை சந்திப்பது எஃபர்ட்லெஸ். எஃபர்ட்லெஸ்ஸா வாழ்றதுக்கு என்ன வேணும்?
விசுவாசம். விசுவாசம் எப்பொழுது வரும்? சத்தியத்தை சரியா அறிந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும். அவ்வளவுதான். இப்ப என்ன சத்தியம் பார்க்கிறோம்? நம்மை தேவ நீதிமானாய் ஆக்கிட்டாரு. பரிசுத்தம், கரையற்றவர்கள், பூரண. இந்த நாலேஜ் தான் வேணும் இல்ல? நாலேஜ் இஸ் பவர். செக்குலர் வேர்ல்டுல அதான் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே அதான். ஓகே, எஸ் பிரதர். கொஸ்டின் நம்பர் 5. நம்முடைய மூளைக்கு எதை நாம் கற்பிக்க வேண்டும்? யாரு சிஸ்டர் ஜெயா? இப்போ நீங்க ஓகே, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லாங்க, வீடியோல வராதவங்க கூட சொல்ல. யாரு சொல்றீங்க? Page 157 Christine Japan. Yes, very good மா. 157ல இருக்கு பாஸ்டர். நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற காரியங்களை உங்களுடைய மூளைக்கு நீங்களே கற்பிக்க முயற்சிப்பதாகும். நீங்கள் ஏற்கனவே பூரணராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்டியன் ஜாபனை மிஸ் பண்ணிட்டோம், சாரி. ஓகே, பாருங்க, நல்ல சரியான பதில்மா. இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான ஃபேக்ட், நிஜம், ரியாலிட்டி. நம்முடைய மூளைக்கு எதை நாம் கற்பிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதிர்ச்சி என்பது உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற காரியங்களை உங்களுடைய மூளைக்கு நீங்களே கற்பிக்க முயற்சிப்பது ஆகும். நீங்கள் ஏற்கனவே பூரணாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய மூளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் செய்யறோம். ஏற்றுக்க, இதுதான் நிஜம், இதுதான் ட்ரூத் இல்ல? அதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படிதான் ஆண்டுக்கு எழுதுறதுக்கு டைம் எல்லாம் இருந்தது இல்லை. எவ்வளோ பைபிள் காலேஜ் நடத்துறாரு, டிவியில ப்ரோக்ராம், ரேடியோவில் ப்ரோக்ராம், பொறுமையா உட்காந்து எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஆமா, நான் ரோமரை குறித்து ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கிறேன். ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. மொத்தம் 16 அதிகாரங்களில 8 அதிகாரம் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 8 அதிகாரம் முடிக்கணும். ஆமா, அந்த 8 அதிகாரங்களும் முடிக்கப்பட்டு 90 நாள்ல அது வெளியே வர்றதுக்கு யாராவது ப்ரேயர் பண்ணுங்க எனக்கு. ரோமர் புஸ்தகத்தை பற்றிய ரோமர் புக்கை பற்றி ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை முடிக்க முடியல. தடை விலகிறதுக்கு யாராவது ஜெபம் பண்ணுங்க. நாமத்தில் கர்த்தாவே, நாங்கள் பாஸ்டருடைய புத்தகம் இந்த 90 நாட்களுக்குள் முடிகின்றது என்று பேசுகிறோம். எல்லா வேலையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நல்ல விதமாக அந்த புத்தகம் வெளியிடப்பட போகிறது. அநேகர் அதை வாசித்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதற்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சொன்னபடி ஆயிட்டு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். இப்ப இந்த எல்லாரும் யாரும் குறிஞ்சு பார்க்க கூடாது. கடைசியிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இதுக்கு முதல்ல கடைசி கேள்வி, 5வது கேள்விக்கு பதில் என்ன? கேள்வி, நம்முடைய மூளைக்கு நாம் எதை கற்பிக்க வேண்டும்? நாங்கள் ஆவியில பூரணராய் இருக்கிறோம். வெரி குட். ஆமா ஆமா ஆமா, நீங்களே பேசுங்க. நான் பூரணரா இருக்கிறேன். இதை வந்து நீங்க இந்த வார்த்தை மாம்சம் ஆகும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு குதூகலம் உண்டாகிறது பாருங்க, ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி. அதிலே நீங்க லயித்து இருப்பீங்க. ஆசீர்வாதங்களை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது எந்த 4ஐயும் நாம் கண்டுபிடிப்போம்? எஸ், இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க.
154வது பக்கம் பாஸ்டர் லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. இயேசு எப்படி நீதியுள்ளவராய் பரிசுத்தமானவராய் கரைகளற்றவராய் இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இருந்தீர்கள் என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். கிறிஸ்துவை மருத்துவலிருந்து உயிரிழந்து எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் இருந்தது. அதுதான் பாஸ்டர். இருந்தது. நல்லா கவனிங்க. இருந்தது. ஆமா, பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது எந்த மூன்றையும் கண்டுபிடிப்போம் என்றால், நான் இந்த பூமியில இருந்த பொழுதே நீதிமானாய்தான் இருந்தேன், பரிசுத்தவானாய்தான் இருந்தேன், பரிபூர்ணம் உள்ளவனாக இருந்தேன், கரையற்றவனாய் இருந்தேன். அப்போ அதை இப்பொழுதே கண்டுபிடித்து விட்டால் சக்சஸ் தான் லைஃப் இல்ல? ஆமா, நம்ம எல்லாம் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்க. நிறைய பேர் பரலோகத்துக்கு போன போதான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஐயோ, நான் பூமியிலே நல்லா தானே இருந்திருக்கேன் இல்லையா? ஆமா, எது மாதிரி அந்த லயன் கிங் ஸ்டோரி அப்படித்தானே. அந்த குட்டி லயனுக்கு அதுதான் கிங்கு, ஆனா அதுதான் கிங்குன்னு தெரியல. நாம் எல்லாரும் குட்டி தேவர்களாக இருக்கிறோம், நமக்கு நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்பதை மைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. எழுதி இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் இல்ல? ஆமா, அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப அதே சொல்லி கொடுக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஆவி மனுஷன்ல நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். டன் டீலு, அது டீல முடிஞ்சிட்டு. யூ ஹாவ் பீன் சாங்டிஃபைட் அவுட் ஆஃப் த ஒன் சாக்ரிஃபைஸ். அது எந்த வசனம் சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:14 என்ன சொல்லுகிறது? பார்க்க வேண்டாம். பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று இன்னொரு வசனம் இருக்குது. எந்த வசனம்? குறிச்சிடுங்க. எபிரேயர் 10:10 பக்கத்துல கொலோசையர் 2:10 இது சொல்லியிருக்கு. இதை நம்ம பரலோகத்துல போய் அறியக்கூடாது, இப்பொழுதே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். கொலோசையர் 2:10.